அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈஸியான பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 100 கிராம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கிறேன். அதோட ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் 4 பேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4 பெருசாக தக்காளி. நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்து தான் போடுவேன், எனக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் பிடிக்கும். புளி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அந்த கலருக்காக, அந்த கலர் நல்லா கொடுக்கும். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வாசனைக்காக போட்டு குக்கரை மூடிடலாம். மூடினோடனே ஒரு 5 விசில் விட்டு அதை மீதி இருக்கிற பருப்பெல்லாம் கடைஞ்சி வச்சுக்கலாம். கடைஞ்சி தாளிப்புக்காக கடாயை வச்சு கடுகு போட்டு அதுலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே நான் இப்போ அந்த பருப்பில் சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கிறேன். இது நல்லாயிருக்கும் இப்படி முழுசாக போட்டால். அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம், அந்த பெருங்காயம் நல்லா போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரக்காய் போட்டுக்கலாம். அந்த சுரக்காயும் போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டோம். நான் இன்றைக்கி வேறு எந்த காயும் சேர்க்கல, சுரக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அந்த சுரக்காயும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற எடுத்து பருப்பை கொட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பார் பொடியும் கொஞ்சமாக இப்போ தேவையான அளவு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். அந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணி சேர்த்து அதுவும் 2 கொதி வரட்டும். வந்த உடனே மீதி அந்த கடைஞ்சிருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த சுரக்காயோட அந்த சுரக்காயில் சேர்த்து அந்த பருப்பும் நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ஈஸியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.